ஹாய் கைஸ், வணக்க நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பரோல் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது 2024 மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழில் வெளிவந்த படம் தான் பரோல். இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காருங்கன்னா, விளம்பரத்தை அதிகமாக இயக்குற அந்த இயக்குனர் முதல் முறையாக சரத் சந்தீப் அவர் இதை இயக்கியிருக்காரு. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, மம்புட்டி, மியா, இனியா இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, வாங்க பரோல் படத்தோட கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் முதல்ல ஒரு பெரிய ஜெயிலை காமிக்கிறாங்க. அந்த ஜெயில் பயங்கரமாக இருக்குது. அங்கே உள்ள ஆளுங்களாம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா, அங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோ யார் இருக்கா, மம்புட்டி இருக்கிறாரு. அவர் அங்கே எப்படி இருக்காருன்னா, அங்கே உள்ள ஜெயிலில் உள்ள போலீஸ்லேருந்து அங்கே உள்ள கைதியை முதற்கொண்டு அவர் அந்தளவுக்கு மரியாதையாக நடத்துகிறாங்க. அந்தளவுக்கு அவர் மனிதாவிதமாக அந்தளவுக்கு அன்பாக இருக்கிறாரு. அப்புறம் இவர் பெரிய அவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா குடும்பமும் நார்மலாக பார்ப்பாங்க செய்வாங்க. ஆனால் குடும்பத்தையும் அந்தளவுக்கு நேசிக்கிறாரு. அந்தளவுக்கு பயங்கரமாக அவரோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்டவர் எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்தார் அப்படிங்க தான் இந்த படத்தில் நமக்கு வியப்பாக தெரியுது. அவருக்கு பரோல் கிடைக்குது. அந்த பரோல் கிடைக்கும் நேரத்தில் அவர் துண்டிக்கப்பட்ட குடும்பத்து உறவுகளை எப்படி சரி செய்கிறாரு, அதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் முதல் பாதிலே ஒரு 10-15 போலீஸை பெஞ்சராமூர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு வர்க்கீஸ். அவரை தேவாலயத்திலிருந்து துரத்திட்டு போவாங்க. துரத்திட்டு போய்கிட்டு இருக்கையிலே அங்கே என்ன ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு கான்செப்டில் வேறு தடிக்கு கீழே விழுந்துருவார். விழுந்த உடனே அவர் மேலே பார்த்திங்கன்னா இருக்கிற சரா எல்லாமே குத்தி கைகால்லாம் கிழிச்சிரும். அப்படி பார்க்கல பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்லேயே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இதில் தான் நம்ம விளம்பர தயாரிப்பாளர் சரத் பரோல் மூலம் அறிமுகமாகிறார். இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியும் நேரத்தையும் ஒதுக்கி பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. இது போன்ற காட்சியில் படத்தில் மைய கதை இந்த படத்தோட தனி கான்செப்டாக இந்த படம் எடுத்து காமிக்குது. அலெக்ஸ் என்ற படத்தை பேரில் யார் நம்ம கைதியாக அறிமுகம் செய்ததில் படம் தொடங்குது. அவர் கைதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் நேசிக்கப்படுறாரு. தங்க இதயம் கொண்ட அலெக்ஸ் எப்படி சிறையில் அடைக்கப்படுறாரு என்பதுதான் முதல் பாதியில் கவனம் செலுத்துது. பிளாஷ்பேக் காட்சிகள் அலெக்ஸை ஒரு குடும்ப மனிதராக அதன் கொள்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்காத அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் போராடுறது அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் வர்க்கீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அந்த இரண்டு கூறுகளையும் சிக்கலாக்கிறது. அலெக்ஸ் ஒன்றை மறப்பதற்கு மற்றொன்றுக்கு தியாகம் செய்கிறாரு, அந்த மாதிரி காட்டுறாங்க. பளபளப்பான மெலோடிவாகவும் செயல்படும் முதல் பாதியில் ஸ்கிரிப்டில் சீரற்ற தன்மை அதிகமாக வெளிப்படுது. இதில் எலும்பை நசுக்கும் ஆக்ஷன் காட்சிகள், ஹீரோவின் ஆளுமையை உயர்த்தும் நல்ல சமஸ்கிருத செயல்கள் மற்றும் ஹீரோவின் வீரத்துக்கு பெண் கதாநாயகி விழும் காதல் இடைவெளியில் சலசலக்கும் காட்சியில் வர நடவடிக்கை இருக்குமா வச்சிருக்குது இயக்குனர். இதில் இயக்குனர் கடிமாக உழைச்சிருக்காரு. இது அவரது சிறை தண்டனைக்காக காரணத்தை வெளிப்படுத்துகிறது. இருப்பினும் அலெக்ஸ் தனது துண்டிக்கப்பட்ட உறவுகளை பரோல் நேரத்திற்கு சரி செய்ய முயற்சிக்கும் போது ஈர்க்கக்கூடிய பரபரப்பான இரண்டாம் பாதையில் திரைப்படம் வேறு வடிவத்தில் காமிக்குது. இரண்டாம் பாதையில் இரண்டு பகுதிகளுக்கும் இருந்தாலும் இடைவெளிக்கு நடுப்பு காட்சி வர நடவடிக்கை இறுக்கமாக வச்சிருக்கிறாரு இயக்குனர். இது அவரது சிறை தண்டனைகளை காரணத்தால் வெளிப்படுத்துகிறது. அலெக்ஸ் தனது துண்டிக்கப்பட்ட உறவுகளை பரோல் நேரத்தில் சரி செய்ய முயற்சிக்கும் போது ஈர்க்கக்கூடிய பரபரப்பான இரண்டாம் பாதியில் திரைப்படம் வேறுபட்ட வடிவத்தில் போகுது. மம்புட்டியை அவரது கேமில் இருக்கும் இந்த நேரத்தில் நட்சத்திரத்தை விட அவரது நடிப்பால் அதிகம் ஒரு சகோதரன் தன் மாற்றுத்தாய்க்கு உதவி செய்வது போல, ஒரு தந்தை தன் மகன் சமரசம் செய்ய முயல்வது போலவும் படம் முழுக்க அவரை சுற்றியே போய்கிட்டு இருக்குது. படத்தில் சில நகரும் காட்சிகள் விழுந்தாலும் சில அற்புதமான வேலை செய்கின்றன, சில இல்லை. ஆனால் செயல்திறனை கோரும் ஸ்கிரிப்ட் ஆயுதம் ஏந்திருந்தாலும் மம்புட்டி அதை பூங்காவுக்கு வெளியிடப்படுகிறார். அலெக்ஸின் சகோதரி காத்ரினவியா, மியா, அவரது மனைவி அன்னி மற்றும் சித்தி, அவரது கூடிய நம்பிக்கை உள்ள அபு ஆகியோர் குறைந்த திரை நேரத்தில் வர்றாங்க. ஆனால் அலெக்ஸின் குடும்பத்திற்கு திரைப்படத்தின் சதைப்பட்டுள்ள பங்கை கொண்டிருக்கும் சுராஜும் நிழலான செயல் நீண்ட கால விளைவுகள் ஏற்படுத்துது. படத்தின் சில வன்மையான மற்றும் ஒழுங்கற்ற சட்டங்கள் உள்ளன. உண்மையில் சில நேரங்களில் மிகவும் சுத்தமாக இருக்காது. குறிப்பாக சிறையில் காட்சியில் பரோலின் குடும்ப பார்வையாளர்களை இருக்கும் அம்சமாக இருக்குது. ஆக்ஷன், நாடகம் மற்றும் உணர்வுபூர்வமான இந்த படத்தை கொடுத்துருக்கிறாரு நம்ம இயக்குனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பரோல் படத்தோட முழுக்க ரிவ்யூ. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.